ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்க்ராட்சில் இந்த பென்சில் எல்லாம் வச்சா கூட அதுக்கு ஒரு பாயிண்ட் எங்கேயோ எடுத்துக்கும். சென்டர் பாயிண்ட் நம்ம ட்ரா பண்ணும்போது எனக்கு சென்டர் பாயிண்ட்டை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் அந்த காஸ்டியூமில் போயிட்டு ஏதோ இப்போ கேட்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ பென்சில்லாம் ட்ரா பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து நடுவில் தான் பென்சிலே இருக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு அது அழகாக ட்ரா பண்ணுற மாதிரியே தெரியாது. ஸோ அது எப்படி நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். நான் பென்சில் எடுத்துக்கிட்டேன். ஸோ பென் டூலில் நான் வரைகிறதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்டென்ஷனை. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனே எனக்கு எல்லாமே எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணணும், பென் டவுன் வச்சுட்டு வரையணும். ஒரு ஸ்கொயரை வரைய போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயருக்கு எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அந்த இல்லையா. அதனால் ரிப்பீட் 4 கொடுக்குறேன், மூவ் 10 கொடுத்துட்டு டர்ன் 90 டிகிரி. நீங்கள் லெஃப்டோ ரைட்டோ கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். 10ன்றது நமக்கு தெரியல, குட்டியாக இருக்குல்ல. ஒரு வேணா ஒரு 100 வேணா வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த வரையும் போது ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன், அந்த பெண்ணு நடுவுலேருந்து வரையுது. எனக்கு அப்படி வேணாம், இந்த நிப்பு தான் கரெக்டாக வரைகிற மாதிரி காட்டணும் அப்படின்னா காஸ்டியூமில் முதல்ல நீங்கள் அது ஜூம் அவுட் இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப பெருசாக இருந்திருக்குன்னா அதை ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ண முடியும். பண்ணிவிட்டு இதை குரூப் பண்ணிப்போம். ஏதாவது கொஞ்சம் நகர்த்தினா கூட நகர்ந்தோம் இல்லையா. இந்த நிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இங்கே பார்த்தீங்களா பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி காட்டுது பாருங்க. அந்த பாயிண்ட் அவுட்டு உங்களுக்கு எங்கே வேணும். இப்போ இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் இருந்திருக்கும், ஆனால் சென்டரில் வரையுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்படி வைக்கிறேன், அந்த நிப்புக்கு கிட்ட வர மாதிரி. இங்கே பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்குது. இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். அது தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் நான் வெயிட் போட்டு காட்டுறேன். முன்னை விட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அது வரைகிறது பார்த்தீங்களா, அந்த நிப்புலேருந்தே வரைகிற மாதிரி இருக்கா. அதே மாதிரி அந்த ஷூட்டிங் கேம் எல்லாம் கூட நிறைய பேர் சொல்ல பார்ப்பாங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கு கரெக்டாக தான் கோடிங் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு அந்த நிப்லேருந்தே வரல எங்கன்னா, அப்போ நீங்கள் அந்த காஸ்டியூமில் போயிட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, எங்கே வரணுன்றதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பாயிண்ட் கிட்டேயே வந்துடும். நம்ம அது நம்ம எந்த இடத்துலேருந்து ட்ரா பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அது ஈஸியாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.